அழகத்தின் மூணாவது விசேஷம் ஈசிஆர்லயே இருக்கும், சமுத்திரக்கரையிலேயே இருக்கும். மாமல்லபுரம், திருவிழந்தை ரொம்ப முக்கியமான கான்ஸ்டிடியூன்சி. அங்க இருக்கக்கூடியவாழ்ல சனாதன தர்மத்தை பத்தி ஒரு உயர்ந்து சொல்வா. திருவல்லிக்கேணின்னு பேரு. மீனவர் பொழிவில் நார்மலர் பொழிவான் வேட்டையோடு சென்னழிந்து காலவர் வேளன் கையடி கராதன் காலினை கல்ல ஆணையின் துயரம் தீர புல் ஊர்ந்து சென்று நின்று ஆழி கொட்டானை பேர் அவர் சோலை மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. மயிலாப்பூர் வந்துட்டு மாடமா மயிலை, ஆழ்வார் மயிலையே விடமாட்டார். மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. மூலவர் திருமால் சங்கத்தோட சிவசாதிப்பார். இப்படி வச்சிருப்பார் பெரிய. இவருக்கு வெங்கட கிருஷ்ணன் அப்படின்னு பேர். உற்சவருக்கு பார்த்தசாரதி பேர். ஆனா என்னன்னா பார்த்தசாரதி கோவில் பிரசித்தம். வெங்கட கிருஷ்ணன் பேர். சுமதி என்கின்ற மகாராஜா திருப்பதிக்கு சென்றாராம். திருப்பதிக்கு சென்று சங்க சக்கர கதாபாணி பெருமாளை பார்த்துவிட்டு நீ கிருஷ்ணராக எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும், அதுக்கு வேற ஏதாவது கோரிக்கும், ஆனா நீயுமா இருக்கணும், திருப்பதி பெருமாள் மாதிரியே இருக்கணும், ஆனா கிருஷ்ணரா இருக்கணும். ஆழ்வார் சொன்னது இந்த ரெண்டு செடி எல்லாம் கிராஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப எப்படி பண்றது? இந்த கஷேத்திரத்தை பண்ண முடியாது. திருப்பதியில ஏற்கனவே நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். திருவல்லிக்கேணி போயிருப்பேன். திருவல்லிக்கேணிக்கு போனா அந்த வெங்கடேஸ்வரனுடைய அம்சம் கொண்ட கிருஷ்ணரா சங்கம் ஏந்தி காட்சி கொடுத்தார். அதனால வெங்கடேஸ்வரனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த கிராஸ் வேங்கட கிருஷ்ணன் பெயரு. சுமதி என்கிற மகாராஜாவுக்கு காட்சி கொடுத்தார் பெருமாள். வேங்கட கிருஷ்ணன் பார்த்தசாரதி. பார்த்தசாரதி என்ன செய்வாய் தெரியும்? நிறைய அம்பு துறைகள் இருக்கும். அர்ஜுனனுக்காக அத்தனை அம்பையும் பகவான் வாங்கிட்டாரா பார்த்தசாரதி என்கிறார். அதாவது ஒரு விஷயம் கேட்டுமா, திருப்பதியில பெருமாள் வருவதற்கு பூர்வம் இருந்தவர்கள் ஆரியராக இருந்தார். இந்த பெருமாள் வெங்கட கிருஷ்ணன் வருவதற்கு பூர்வம் இருந்த பெருமாள் மன்னாகன். நீங்க அந்த பிரதட்சணா வர இடத்துல ரங்கநாதர் செய்து போயிட்டு, அதுதான் இந்த மூலமூர்த்தி. இந்த கோவில இருந்து எதிர்மாறு வெங்கட கிருஷ்ணன் அப்போ இன்ட்ரோஸ் பண்ணி வாங்கிட்டார். கேரளத்துல குருவாயூர் கஷேத்திரத்துக்கு ஒரிஜினலா சிவன் தான் இருந்தார். அந்த ஊர்லயே சிவன் தான் இருந்தார். மம்மி ஊருன்னு பேரு. அப்ப சிவபெருமான் கிட்ட குருவும் வாயும் கேட்டார், குறைச்சி இடம் கொடுக்கணும் அப்படின்னு. குறைச்சி கொடுத்து ஒரு 1/2 கிரவுண்ட் கொடுத்தார். அது 1/2 கிரவுண்ட், 1 கிரவுண்ட் ஆகி 1 ஏக்கர் ஆகி 2 ஏக்கர் ஆகி 100 ஏக்கர் ஆகி 100 ஏக்கர் ஆகி ஊர் பேரே மாற்றிட்டார் பெருமாள். கம்பெனியே குருவாயூர்னு மாற்றிட்டார். அதனால இப்ப பாதி பேருக்கு அந்த ஒரு சிவக்ஷேத்திரம் இருக்கிறதே தெரியாது. மம்மி ஊர்னு பேர். அந்த மாதிரி இந்த இடத்த மன்னாகன் பெருமாளுக்கு. அடுத்தது இந்த கஷேத்திரத்தை இந்த பிரதட்சிணமா இந்த பெருமாளை போய் செய்திருக்கிறேன். இது ஒரு பெரிய ஃபேமிலி போட்டோ, நாச்சியார் கோவில் மாதிரி. பெருமாள் வெங்கட கிருஷ்ணனா, உற்சவர் பார்த்தசாரதியா, பக்கத்துல ருக்மிணி தாயாரா, அதுக்கு பக்கத்துல பலராமர், இந்த பக்கம் பிரத்யும்னன், அனிருத்தன், சாத்தியகி. ஞாபகம், பிரத்யும்னன், அனிருத்தன், சாத்தியகி. அந்த பக்கம் பலராமர், ருக்மிணி தாயார், வெங்கட கிருஷ்ணன், முன்னாடி பார்த்தசாரதி. பிரதட்சிணமா வர சமயத்துல ஒரு தாயார் சன்னதி யாரு? வேதவதி. அந்த வேதவதி தாயார் இந்த வெங்கட கிருஷ்ணனுடைய தாயார் இல்லை, பத்னியில மன்னாக பெருமாளுடைய தாயார் வேதவதி தாயார். வேங்கட கிருஷ்ணனுக்கு ருக்மிணி தாயார் தான் உள்ளே இருக்காரு. அதனால இது வந்து வேதவதி தாயார், மன்னாக பெருமாள். அந்த வேதவதி தாயார் சன்னதி பின்னாடி நீங்க வந்து கஜேந்திர வரதன் எம்பெருமாள் செய்வார். பொதுவா கஷேத்திரத்துக்கு போனா என்ன நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான். எங்க நின்றுட்டு போல நடந்து பணக்க கோலத்தில் அது கஜேந்திர வரதனால இருப்ப. அல்லி பூக்கக்கூடிய கேணி அல்லிக்கேணி என்கின்ற திருவல்லிக்கேணி பிருந்தாரண்ய கஷேத்திரம். அடுத்தது இந்த இடத்துல வியாசர் ஆத்திரேயருக்கு கொடுத்த அந்த விக்கிரகத்தை தான் அங்க வந்து ஸ்தாபனம் பண்ணி ஆராதனம் செய்து வருகின்றார்கள். பெருமாள பிரதட்சிணமா வர சமயத்துல சிங்காடி ஒரு சிங்கம் இருக்கும். சிங்களாகி திருவல்லிக்கேணி கண்டேன். இந்த கோவில் விசேஷம் தெரியும். முன்னாடி ஒரு துவஜஸ்தம்பம், பின்னாடி ஒரு துவஜஸ்தம்பம். இவருக்கு ஒரு பிரம்மோற்சவம், அவருக்கு ஒரு பிரம்மோற்சவம். தெள்ளிய சிங்கம். அந்த அழகிய சிங்கத்திட்ட பிரார்த்தனை பண்ணா நடக்காதவே இல்லை. அவ்வளவு சுப்பிரசித்தமான இடலாம். நரசிங்கம்னா அது நடத்தி கொடுக்கும். கிருஷ்ணர் ராமர் 500 வருஷம் ஆயிட்டு வீடு கட்டுறதுக்கு. அவருக்கே வீடு 500 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம போய் கேட்கறது 4 வருஷம் ஆகும். நரசிம்மர் தான் அங்கு அப்பொழுதே அவர் இயக்க முடியாது. நரசிம்மர் தான் உடனே அவர் யோகி மாதிரி. அதாவது உடனே யோகினா சொல்றது பொதுவா முத்கலர் என்கின்றவர் வந்து இந்த குளத்தில் கைரவணி புஷ்கரணி, அந்த கைரவணி புஷ்கரணி அவர் தியானம் செய்து கொண்டிருக்க
சுத்தி கண்ணை திறந்து பார்த்தா ஆணி பெண்ணி குட்டி ஒரே ஃபேமிலி மீனா இருக்கு. அவர் யோசிச்சார், தியானம் செய்வதற்கு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தா நல்லா இருக்காது, இந்த குளத்தில் இனிமே நீயே இருக்கக்கூடாதுன்னு. இந்த அந்த கையவழி புஷ்கரில நீ இருக்கக்கூடாதுன்னு இங்க பேரு பிடிச்சா நீங்க போட்டோ எடுத்து பாருங்க மீன் இருக்குன்னு. அவர் சொன்ன ஸ்தல புராணத்துல மீனே இல்லை அப்படின்னு எழுதி வச்சுட்டார். பேயாழ்வாருடைய பாசுரம், வந்துதைத்த வெண்தேர்கள் செம்பவள வெண்முத்தம் அந்தி விளக்கும் அணிவிளக்காம் எந்தை ஒரு அள்ளி தாமரையாள் ஒன்றிய சீர் மாறவன் திருவள்ளி கேணியால் சென்று பேயாழ்வார் பாடித்தார். பேயாழ்வார் அவதரித்தது மயிலாப்பூர், ஆனா திருவல்லிக்கேணி இல்லை. அவர் சித்திரப்படப்பட்ட பிறந்தார். ஆனா அவர் பாடிக்கிறது அந்த பெருமாள். இந்த ஒரு பெருமானை தமிழர்கள் தப்பே சொல்ல முடியாது. மீசையோட இருக்க மீசை இல்லைன்னு அவர் வடதேசத்திலேயும் வந்துட்டார், கைவர் பாசையும் வந்துட்டார், அந்த பக்கத்திலையும் வந்துட்டார், இந்த பக்கத்திலையும் வந்துட்டார். வந்து ஏறி இருக்கின்றார், வந்து எல்லாம் மீசையோட இருக்க, கருப்பா இருக்கார், எல்லாம் இருக்காரு. எல்லாம் ஒரு தப்பு சொல்லவே முடியாது இந்த பெருமாள் மேல. அந்த மீசை, ஆனா இந்த மீசையோடு கூடிய எம்பெருமான் குறிப்பிட்ட நாள் வருஷத்துல வரும்போது மீசை இல்லாம சேவை சாதிப்பார். அப்ப உபயோகம் நிறைவேற்றார். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா மீசை வச்சுட்டாருன்னா இந்த கல்பண்ண சாமியெல்லாம் கூட இவர் மீசையை பார்க்கதான் வச்சுக்கணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு மீசை அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த பெருமாளுக்கு.